ஹாய் வெல்கம். நான் உங்கள் சந்தியா செந்தில். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா கும்பகோணம் வந்திருக்கோம். கும்பகோணத்தில் பட்டீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கோம். அருள்மிகு தேனீஸ்வரர் திருக்கோவில். இந்த கோயிலுக்கு வந்து நம்ம உழவர் பணிக்கு வந்திருக்கோம். இப்போ தான் வந்துட்டு எல்லாம் குளிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு இப்போ தான் உழவர் பணிக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ வெல்கம் பேக். சந்தியா செந்தில். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா நம்ம உழவர் பணிக்கு வந்திருக்கோம். கும்பகோணம் பட்டீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கோம். நம்ம நைட்டெல்லாம் ட்ராவல் பண்ணிவிட்டு இப்போ தான் வந்து விடியகாலம் வந்து நம்ம வந்து ஒரு மண்டபம் எடுத்துகிட்டு நம்ம வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இப்போ தான் நம்ம வந்து பணி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ வெல்கம் டு சந்தியா கிச்சன். நம்ம எனக்கு என்ன வீடியோ, இது வந்து தெற்கு புற வாசலுங்க. இதுதான் நுழைவாயிங்க. உள்ளே வந்து நம்ம இதுதான் போகிற வழி. கிழக்கு வாசல்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். கோயிலுக்கு உள்ளே வந்தோடனே விநாயகர் கோயில் முன்னாடி இருக்குங்க. நந்தீஸ்வரர் இருக்கிறாரு. அப்படியே போங்க, கொடி மரம். கோயிலுக்கு எதிர்த்து அப்படியே பாருங்க தெப்ப குளம் இருக்கு. உள்ளே போனோடனே மணிமண்டபம் பாருங்க சுற்றி இருக்கு. நம்ம உள்ள மூலஸ்தானத்துக்குள்ளே போகிறோம். உள்ள வீடியோ நாட் அலோட்டா என்னன்னு தெரில, ஆனால் வந்து நம்ம போகிறோம். உள்ள பாருங்க ஈஸ்வரர் இருக்கிறாரு. கோயிலை சுற்றி இது உள்ள நம்ம கற்பகிரகம் உள்ளே போயிட்டு வெளியே நம்ம வந்து சுற்றி வந்துட்டுருக்கோம். இது வந்து கோடி தீர்த்தமாங்க. இந்த கிணறுக்கு பேர் கோடி தீர்த்தங்கிறாங்க. இந்த தூண்லாம் பாருங்க, குதிரை. எல்லாம் எப்படி வந்து செதுக்கியிருக்காங்க பாருங்க. ஒரு சிங்கம் வந்து மண்டிட்டு உட்காந்துருக்க மாதிரி இருக்குங்க. நல்லா தெரியுதுங்களா? மழை பெய்யுது, உங்களுக்கு தெரியுதாங்க? வெயிலும் அடிக்குது, மழையும் பெய்யுது. எல்லாம் பாருங்க உழவார பணி செய்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இருப்போங்க உழவார் பணிக்கு வந்திருக்கிறவங்க பாருங்கள். எல்லாம் சுற்றியும் வந்து பண்ணிகிட்ருக்கோம். பாதி பேர் வந்து கோபுரத்து மேலே ஏறி சுத்தம் பண்ணிகிட்ருக்காங்க.
சிவன் தொன்று. ஹாய், நம்ம உழவார் பணி வந்து முடிச்சாச்சு. கோயிலுக்குள்ளேருந்து வெளியில் வரல, எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. பாருங்கள், இப்போ தான் அசு உசுன்னு எல்லோரும் உட்காந்து நாங்கள் டீ சாப்பிட்டுட்ருக்கோம். பாருங்கள், எல்லோரும் தெரியுறாங்களா? டோட்டலாக ஒரு 200 பேர். பாதி பேர் வந்து எல்லாம் உள்ளேருந்து இப்போ தான் வந்துட்டுருக்காங்க. உள்ளம் நவ கல்வி
அதே போல அடியார்களுக்கு இறைவனின் திருவடியை திருசக்தி குண்டத்திலிருந்து அந்த கோவிலை விட்டு வெளில சுவாமி வராரு, ஞானசம்பந்தர் வருகிறார். அப்போ சுவாமி என்னை கூப்பிட்டார், பட்டிட்டார். நேரமாக போய் பாராட்டு மாதிரி மண்டல் ஏன் முத்தாளர் பந்தல் கொடுத்தாரு, பல்லாக்கு கொடுத்தார். திணை வாயில் அரைக்குறையில ஞானசம்பந்த பெருமானுக்கு பல்லாக்கு கொடுத்தார். ஆனால் இங்கே பந்தல் கொடுக்குறாரு. ஏன் பந்தல் கொடுத்தாருன்னா, ஞானசம்பந்தர் ஒருத்தர் மட்டும்தான் அமர்ந்து போக முடியும் பல்லாக்கில், அவர் அடியார்கள் தூக்கிட்டு போக முடியும். ஆனால் இப்போ குழந்தை நடக்கிற குழந்தை ஆயிடுச்சு. இப்போ ஞானசம்பந்த பெருமான் நடந்து வருகின்ற பொழுது அவரை பின்தொடர்ந்து எத்தனையோ அடியார்கள், ஏராளமான அடியார்கள் வராங்க. அந்த அடியார்கள் நடந்து வரும்போது அவங்க எல்லாருக்குமே அந்த பேரு கிடைக்கணுங்கிறதுனால ஆட்டோமேட்டிக் ஏசி முத்துப்பந்தல்ன்றது. நம்ம உடம்புல ஏன் முத்து மாலை போட்டுக்கிறோம்னா, உடம்புல ஹீட் அதிகமாக இருந்துச்சுன்னா, வெப்பம் அதிகமாக இருந்துச்சுன்னா குளிர்ச்சியை கொடுக்கும். குளிர்ச்சி அதிகமாக இருந்தால் வெப்பத்தை கொடுக்கும். வாழ்வியலுக்கு நமக்கு துன்பமே இல்லை என்னாலும் இன்பமே அப்படின்னு சொல்லும் விதமாக நமக்கு முத்தாளான பந்தல் கொடுத்து அழைத்து திருத்தலம். இதில் உழவாறு பணி செய்தவங்களுடைய திருவடிகளை நம்ம மனவாரம் எங்களையும் ஒரு அடியாறுகளாக ஏற்று இந்த ஆலயத்துக்கு எங்களை உழவார பணிக்கு அழைச்சி இந்த பணி கொடுத்து உங்களுக்கு தான் நாங்கள் திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாக ஐயா இல்லாதனால உங்களுக்கு ஐயா நம்முடைய உங்க எல்லாருக்கும் இந்த துண்டு போத்தினது சமானம் ஐயா திருக்கோயில். எல்லாருக்கும் 3 பாக்கெட் இருக்காங்க. 3 பாக்கெட்டுக்கு மேலே இருக்குது. எலுமிச்சம்பழம் இருக்குது. அதனால் ஐயா எல்லாருமே எல்லாரும் சந்தோஷமா எடுத்துக்கணும். ரொம்ப சாமி எல்லாருக்கும் நன்றி அம்மா. இத்தனை காரைக்கால் அம்மையாரையும் மங்கையர்கரசியாரையும் தரிசிக்கிற பாக்கியம் ரொம்ப நன்றிங்க. அடிக்கடி அலைங்க உத்தரவாதம் பையில எடுத்து வச்சுங்க ஐயா. வரங்கய்யா. கடைசி வரைக்கும் ஒரே ஒரு போட்டோ அப்படியே இருக்கும்.